விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து பாடலன் 132 சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதனையா அவர்கள் உத்திரமேரூரில் இருந்து. பாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 132. கணபதியின் பெருவயிறு. கம்ப மத கடை களிற்றான் தில்லை வாழும், கம்ப மத களிற்றான் தில்லை வாழும், கணபதி தன் பெருவயிற்றை கண்டு வாடி உம்பெறலாம் விழித்திருந்தார், அயில்வேல் செங்கை உடைய அருமுகனும் கண்ணீர் ஆனான், பம்பு சுடர் கண்ணனுமோ நஞ்சுண்டான், மால் பயமடைந்தான், உமையும் உடல் பாதி ஆனால், அம்புவியை படைத்திடுதல் அவமதே என்று அயனு மன்னம் இறங்காமல் அலைகின்றானே. கணபதியின் பெருவயிறு. கம்பமத கட களிற்றான், கம்பமத கட களிற்றான் தில்லை வாழும், கணபதி தன் பெருவயிற்றை கண்டுவாடி உம்பெறலாம் விழித்திருந்தார், அயில்வேல் செங்கையுடைய அருமுகவனும் கண்ணீரானான், பம்பு சுடர் கண்ணனுமோ நஞ்சுண்டான், மால் பயமடைந்தான், உமையும் உடல் பாதியானால், அம்புவியை படைத்திடுதல் அவமதே என்று அயனு மன்னம் இறங்காமல் அலைகின்றானே. 3 மத நீரை உடைய யானை போன்ற முகத்தை உடைய தில்லையில் வீட்டிருக்கும் கணபதியின் பெரு வயிற்றை பார்த்து அஞ்சி தேவர்களெல்லாம் கண் இமைக்காமல் விழித்திருந்தார். கூறிய வேலும் சிவந்த கையும் உடைய ஆறுமுகன் கண்ணீர் உடையவன் ஆனான். பொருந்திய தீக்கண்ணை உடைய சிவபெருமானோ விடத்தை உண்டான், திருமால் அச்சம் கொண்டான், உமையம்மை உடல் பாதியாக ஆனால், அழகிய உலகத்தை படைப்பது வீணானது என்று நான்முகன் அன்னப்பறவையான வாகனத்தை விட்டு இறங்காமல் அலைகின்றான். மீண்டும் பாடலை பார்ப்போம். கணபதியின் பெருவயிறு. கம்பமத கட களிற்றான் தில்லை வாழும், கணபதி தன் பெருவயிற்றை கண்டு வாடி உம்பெறலாம் விழித்திருந்தார், அயில்வேல் செங்கை உடைய அருமுகம் அவனும் கண்ணீரானான், பம்பு சுடர் கண்ணனுமோ நஞ்சுண்டான், மால் பயமடைந்தான், உமையும் உடல் பாதியானால், அம்புவியை படைத்திடுதல் அவமதே என்று அயனு மன்னம் இறங்காமல் அலைகின்றானே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 132வது பாடலும் விளக்கமும் கேட்டோம். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள், உத்திரமேரூரில் இருந்து. நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.